சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மா எம்மா அது கேக்குட்டி என்ன ஆமா இப்படி பாடாப்படுத்தி பதம் கொலைக்க இப்படி ஆளுக்கு ஒரு தூணுக்கு சாஞ்சி கிடந்தா என்னமா வேலை ஆகும்? வாமா பசி வயிறு அப்படியே கலக்கி எடுக்கு. அதுக்கு நான் என்னடி செய்யணும்? என்ன செய்யணுமா? வாமா காலையிலே ஒண்ணு திங்காம கிடக்கும். மொட்டை அவ்வோக்குல போயிட்டா கல்யாணம் வீட்டுக்கு. நானும் பாத்துட்டு தான்ட்டி இருக்கேன். ஒரேடிய மொட்டையை இப்படி குறை சொல்லிட்டு கிடக்க. இன்னுமா கட்சி மாறிட்ட போலுக்கு? ஆமா தேர்தல் வந்தாச்சுல கட்சி மாறணும்லடி. அப்பதான் பொழைக்க முடியும். பொழைக்க தெரியாதவனா இருக்கேடி. இன்னுமா பசி மயக்கத்துல பேசுதியா நீனும்? மோர கட்ட ஆனா இழைச்சிட்டுனா எலி கூட பக்கம் பக்கமா பேசுமா. அந்த மாதிரிதான் நீ பேசுத இப்ப. நீ இல்ல யானை யாருடி? நீனா? எலி யாரு நானா? ஆலையில முட்டை கிளம்பும் போது சொன்னலடி எல்லாரும் சேர்ந்து போவோம். மேனைக்கு வீடேறி வந்து நல்ல வெத்தலை பாக்கலாம் வச்சு கூப்பிட்டு இருக்காவோ. நம்ம போகாம இருக்கப்படாது அப்படின்னு சொன்னா. காலையில அங்கேயும் சாப்பாடு, மத்தியானம் அங்கதான் சாப்பாடு அப்படின்னு சொன்னா. கேட்டியா நீ? வீம்புல வெடுக்கெடுத்து போய் திரிஞ்ச வரு முட்டையை மாதிரி நான் ஒண்ணு சோத்து கலந்து போய் கிடக்கல. உடனே காலையில சாப்பாடா மத்தியானம் சாப்பாடா உடனே கல்யாண வீட்டுக்கு அடிச்சு பரண்டு போனமா. வரு சோறு சோறு சோத்துக்கு செத்து கிடக்கேனா? வரவே எதுக்கிட்டி? அதை செய்து கொண்டர்லையே இதை செய்து கொண்டர்லையே கொண்டா சாப்பிடணும் வயிறு பசிக்குன்னு கேட்க போய் எதையோ ஒண்ணு செய்து தின்னு. ஓஹோ அந்த அளவு கை வச்ச அவனுக்கு இன்னைக்கு பசியும் பட்னியுமா கிடப்பன தவிர கல்யாண வீட்டு பக்கம் தலை கட்டிட மாட்டேன். இங்க எல்லாரும் கூடி கும்மாளம் போட்டுட்டு இருப்பாளுவா. நம்ம மட்டும் ஒரு மாதிரி போய் நிக்கணும். நாம எப்படி நினைக்க? நம்ம போக்குல போவோம். நம்மள கூப்பிட்டு இருக்காவல போய் சாப்பிட்டு எடுத்து நல்ல நிம்மதியா வரும்டி. வீட்டுல சிலிண்டர் வேற இன்னைக்கே நாளைக்கே உசுர கூட காத்துட்டு இருக்கு. லட்சணத்துல சரி கொஞ்சோண்டு சோத்த போட்டு புங்கி இல்லன்னா கஞ்சாவது காய்ச்சி குடிப்போம் அப்படின்னு கொஞ்சோண்டு சோத்த போடுவேன் அடுப்புல. உடனே சிலிண்டர் உசுர விடும். கடைசியில முட்டை வந்து நிலையெழிஞ்சு நிப்பா. உங்களாலதான் எல்லாம் வம்பா போச்சு. சிலிண்டர் உசுர விட்டுட்டா இனி நான் இங்க இருந்து அடுப்ப பத்த வைக்க விறகு அடுப்புல பத்த வச்சோமே எனக்கு கண்ணு அமைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் சாக்கடு மோங்காரன்னு சொல்லிவிட்டு வீட்டுல ஊரை பார்த்து ஓடிடுவாட்டி. உறவு நம்ம ரெண்டு பேரும் சோத்துக்கு தெரு தெருவா அலைய வேண்டியதான். இன்னைக்கு என்ன சொன்னாலும் சரிதான். கல்யாண வீட்டுக்கு நான் வரமாட்டேன். நீ உனக்கு அந்த சோத்து திங்கணும்னு நினைச்சேன்னா போ. நான் அதை தடுக்க மாட்டேன். இம்பு விவகாரம் எல்லாம் அப்பனே மாதிரிதான் குரிச்சு வச்சு வந்திருக்க அம்மா. என்னாலாம் அந்த மாதிரி வீம்பா இருக்க முடியாதம்மா. வயசு வேற ஆயிட்டு. வயிறு பஸ்ல என்னால பொறுக்க முடியாது. தலை கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த மயக்கம் மட்டும் கூட வச்சுக்க ஆஸ்திரி கூட போது கூட என்கிட்ட சுட்டு கிடையாது. பேசாம நான் போய் கல்யாணத்துல போய் தின்னுட்டு வரப்போறேன். என்னத்தை பார்த்து எங்க அம்மா காரி வாய பழக்க? பந்தி பரிமாறதுக்கு என்ன ஏதுன்னு போய் பாக்கவா? சின்னத்தர அதெல்லாம் வேண்டாமக்கா. நம்ம ஊரு பயல் வேலை எவ்வளவு பேர் கிடக்கானுவா. சுத்தி சூழ பம்பரமா வேலை பார்த்துட்டு கிடக்கானுவா. நம்ம இங்க நிப்போம். வார ஆளு போற ஆளு வாங்கன்னு கேட்காண்டாமா. அடுத்த சேலையை கட்டிட்டு வந்துட்டோம் போல இருக்கு. நானும் ஊர்ல இருந்து வரும்போது 2 சேலையை எடுத்துட்டு வந்தோம். சரி எது நல்லா இருக்கா அதை உடுத்திக்கலான்னு முதல்ல ஒண்ணு கெட்டினே ப்ளூ கலரு. அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி இடத்துல இதையும் கெட்டுவோமான்னு சொல்லி அந்த எடுத்து கெட்டினே பாத்துக்க. சூப்பர்க்கா. அதுவும் பிடிச்சிருக்கு. அது ஒரு கலரு இதுவும் சூப்பர். அழகா ஆரி ஒர்க்ல போட்டு ஜம்முன்னு தைச்சிருக்கீக்கா. ஆமாட்டி சாதா செம்பா தான் தைக்க கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுல என் மக்க மாதிரிதான் இருந்துட்டு எம்மா வீட்டுக்கு நீ உழைவளன்னு உழைச்சிட்டு கிடக்க ஒரு நல்ல செம்பர் துணி தச்சு போடாமா ஆரி ஒர்க்கு வச்சு ஒரு செம்பர் தச்சுக்கலாம்ல அப்படி சொல்லி புழு புழுன்னு வந்தாளுவா. அந்த அளவுதான் நான் சரிம்மா அப்படி சிம்பிளா வையினே அவன் இந்த அளவுக்கு வச்சு கொடுத்தா பத்துக்க 1000 ரூபாய் கெட்ட பத்துக்க. 1000 ரூபாய் பரவாயில்லக்கா. அது தைக்க முன்னாடி எவ்வளவு கூணு குறுக்கு வலிச்சிரும் தெரியுமா? அந்த தைக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இங்க பத்மக்கா வரல, இப்ப யாழினி வரல, இவ தேவ கூப்பிட போனா ஆளை காணல. ஆமாட்டி இப்பதான் போனடிச்சே இக்கா எனக்கு ஆளே காணல நேராதுல அப்படின்னே. அந்த தாலிக்கிட்டு வர இப்பதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னே. அவன் அந்த சொன்னா ஏட்டினா முட்டு வலின்னு சொல்லி மாத்திரை போட்டு படுத்தம் பத்தியா அந்த நல்லா உறங்கிட்ட பத்துக்கா. மறுமூலம் எழுப்பாம இருந்திருக்கா. சரி அத்தை உறங்கிட்டுமே கொஞ்ச நேரம் அப்படின்னு அதை கிளம்பி வர நேராயிட்டு கிளம்பி வந்துட்டோம். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும் அப்படின்னா. பத்மாக்கா தேவா யாழினி எல்லாரும் வந்தாச்சு பாருங்க. அம்மாக்கா யாழினி வாங்க. ராஜேஷ் அங்க பாரு யார் வரான்னு. பாத்து அங்க பாரு யாருன்னு. கொண்டாடி போவா எங்க எடுப்பாலும் தெரியலையா? பிளாக் கலர்ல எப்ப சூப்பரா இருக்கா ஜம்முன்னு இருக்கா சேலை. இங்கதான் என்ன 2 பேரும் இவ்வளவு லேட்டா வரீங்க? யாரும் கல்யாணம் விட சின்ன பொண்ணு அதான் அங்க போய் லேசா தலைய கட்டிட்டு அதெல்லாம் இங்க வரோம். இந்த ராஜேஷ் முடிச்சிட்டே நின்னுட்டு இருக்க. ஓ ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேச வேண்டியதானே. சும்மா இருங்க நீ சிறை இழுக்காதீங்க. சும்மா வான்னு காட்டிக்க வேண்டியதான். இங்கதான் எக்க வாங்க. ராஜேஷ் வரோம் இருந்து சாப்பிட்டுட்டு போங்கம்மா. சரி சித்தப்பா சாப்பிட்டுட்டு தான் போவோம். 2 பேரும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. இக்க பந்தி போட ஆரம்பிச்சாச்சு போல இருக்கு. எல்லாரும் வீட்ல நேரத்தோட சாப்பிட்டுருவிய போய் சாப்பிடுங்க. இருக்கட்டும் செல்ல தாயி நம்ம வீட்டு கல்யாணம் வரவு சாப்பிடுவோம். எல்லாரும் வரும்போது வாங்கன்னு கேக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க மொவனையும் வர சொல்ல வேண்டியதானே கல்யாண வீட்டுக்கு. காலையில நான் வயாம கூப்பிட்டேன். அதனால சரி வாரமா நீ போமதில்ல அப்படின்னா அப்புறம் 2வது போன் அடிச்சு அந்த பையலுக்கு எம்மா நான் வரலமா எல்லாரும் என்கிட்ட என்ன கல்யாணம் படியிலே பொண்ணு பார்க்கலையே அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குமா அதனால நான் வரல நீங்க மட்டும் சாப்பிட்டு வாங்க நான் வெளியில எங்கேயும் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னா
அக்கா, உங்க மோனுக்கு என்ன வயசாயிட்டு? அவன் சின்ன பையன். அது ஆளாளுக்கு எல்லாரும் பார்த்த உடனே இந்த வாலிப பிள்ளைகளோட கல்யாணம் முடிக்கலையே அப்படி இப்படின்னு கல்யாண வீட்டுல கேட்கதான் செய்வாவோ. ஆமா, செல்லதாய் சொல்லி சரிதானே. கல்யாணம் வீடுனா இருந்தால அடுத்த மாப்பிள்ளை நீதாயா என்ன கல்யாணம் முடிக்கலையேன்னு கேட்கதான் செய்வாவோ 4 பேரு. இதுக்கெல்லாம் இப்படி சங்கடப்பட்டா நடக்குமாமா? அது நம்மளுக்கு புரியுது. எல்லாரும் கேட்டோன்னா அவளுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு போல. கவலைப்படாதீங்கக்கா, என்ன பாருங்க, லேட்டா முடிச்சாலும் நம்ம சோனமுத்தா அளவோல லேட்டஸ்டா முடிச்சு விட்டாரு. இதே மாதிரிதாக்கா நான்லாம் என் தம்பி கல்யாணம் முடியும்னு கனவுல நினைச்சது கிடையாது. அவனுக்குலாம் எங்க கல்யாணம் முடிய போது யாரு பொண்ணு கொடுக்க போறா அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஊரே வாய பழக்க மாதிரி நல்ல போடு போல்சா கல்யாணத்தை முடிச்சாச்சு. நீயா பறக்க போறா பொண்ணு? யாருனே எங்கேயாவது பிறந்து வளர்ந்துருப்பா. கரெக்டான நேரத்துல வந்து சேருவா. கவலைப்படாதம்மா. நான் நிறைஞ்ச இடத்துல இருந்து நிறைஞ்ச மனசோட சொல்லுதேன்க்கா. இதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா கூடிய சீக்கிரத்துல உங்க மோவனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கும். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு என் மோனு கல்யாணம் முடிஞ்சா போதும். அங்க பாருங்க, மீனாவும் அவங்க அம்மாவும் வராங்க. வாங்கக்கா வாங்க. வாமா மீனா. சூப்பர். மீனா என்ன அழகா இருக்காமா. அத்தை மோனுக்கு அழகா கட்டி வைக்கலாம். மீனாக்கு அம்மைக்கு தான் அவ்வளோ சம்மதம் இல்ல. என்ன செய்ய? நீங்க மீனாக்கு அம்மைட்ட கொஞ்சம் பேசி பார்க்க வேண்டியதுதானே? இந்த பையன் நல்ல பையன்ல, நீ தங்கமான பையன். இந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுமா. அது மீனாக்கு வேற அவங்க அம்மா வேற மாப்பிள்ளைல பாத்துருக்காவலாம். அடுத்த வாரம் மீனாக்கு பேசி முடிச்சு பூ வைக்கலாம். ஏதோ சொந்தக்கார பையனா. மீனாக்கு அம்மைக்கு சித்தப்பா மோவனா. நம்ம மீனாக்கு அம்மையை குத்தம் சொல்லவும் முடியாது. எல்லா தாயும் நினைக்கிறதானே நம்ம பிள்ளை நல்ல வசதி வாய்ப்போட வாழட்டும். நம்ம தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம். சரி, பிள்ளையாவது போற இடத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதானே செய்வாவோ. அந்த மாதிரிதான் நினைப்பாவோ போல இருக்கு. என்னக்கா சொல்லுத? பணம் இன்னைக்கு ஒருத்தங்க இல்ல, நாளைக்கு இன்னொருத்தங்க இல்ல. இன்னைக்கு கஷ்டப்படுறதே உழைச்சி எடுத்து நாளைக்கு முன்னேறினா வேண்டானே இருக்கு. நமக்கு அது புரியுது. மீனாக்கு அம்மைக்கு அது புரிய மாட்டேங்கல சிம்மு. அந்த பிள்ளைய நல்ல பிள்ளை கடைசி வரைக்கும் நம்மள பாத்துக்கிடும் நினைக்காங்க. ஆனா நம்ம ஒண்ணு நினைக்க, கடவுள் என்ன மேல நடச்சிருக்காருன்னு யாரு கண்டா? நல்லதே நினைப்புக்கா, நல்லதே நடக்கும். மீனாக்கா மேட்ட லேசி பேசி பாப்போம். என்னக்கா ஏதாவது நீ பேசினா நல்லதுதான். நீ பேச முடியுதுன்னா பேசுவோம். அப்படின்னா நாளைக்கு சந்தையில போய் அப்படி காய்கறி வைக்கிட்டு அப்படி நேரம் மீனா வீட்டுக்கும் போய் அப்படியே எட்டி பார்த்த மாதிரி போயிட்டு அப்படியே இந்த பேசி எடுத்துட்டு வருவோம். என்னக்கா சரிட்டி, எப்படி சொல்லேன்னா போவோம். ஆமா சொல்லி எப்பனாலும் சொல்லு, நான் வரேன். முடி எப்பனாலும் ரெடி தான். எங்கனாலும் வீட்டுல ஒரு வேலை செய்யணும் செய்ய மாட்டியா? அதை சோறு இருப்போம் கண்டமா. ஆறு நீ வேற எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு. என்னக்கா செட்டில் பண்ணியாச்சு? என்னத்த செட்டில் பண்ணியாச்சு? அத கல்யாண வீட்டு கறி கூட்டுல இருக்க அப்படியே எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பிட்டாச்சு வீட்டுக்கு. பாவி 4 மணி. இது எப்ப நடந்துச்சு? நம்ம வாய பழக்காத. பட்டையை உடுத்திட்டு ஊட்ட எடுக்கிட்டா, குழம்பு எடுக்கிட்டா, சட்டியை தூக்கிட்டா, பானையை தூக்கிட்டா நல்லாவா இருக்கு. அதான் நம்ம தவுசு பிள்ளை நம்ம தெரிஞ்சால தானே. அவர்கிட்ட சொல்லிட்டேன், என்னே முந்தின நாளே பாத்திரத்தை கொண்டு வச்சிருந்தேன், அவ்வளோத்தையும் நிறைச்சு வச்சிருங்க, ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க. நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லுதேன், அந்த ஆட்டோக்காரனே கொண்டு வந்து எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிருவாரு, எங்க வீட்டுல இறக்கிடுவாரு அப்படின்னு சொன்னேன். அல்லமுடி உங்களை திருத்தவே முடியாது. அடுத்த வீட்டுல குழம்பு கூட்டு எடுப்பேன். நம்ம வீட்டுல கேட்க வேணும். அதான் பெரிய பெரிய டப்பா நிறைய எடுத்து 2 ஃப்ரிட்ஜ் நிறைய அடைச்சாச்சு. இனி 2 வாரத்துக்கு கவலையே இல்ல. எங்க கூப்பிட்டாலும் நான் ரெடியா வருவேன். 2 வாரத்துக்குள்ள வேணா மீனா கல்யாணத்தை வேணா முடிச்சு போடுவோமா? அந்த 2 வாரத்துக்குள்ள இந்த வீட்டு கல்யாணம் கூட்டலாம் முடிச்சு போவோம். அடுத்தாலும் சோத்துக்கு என்ன செய்ய? அதான் அடுத்த கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு கவலை இல்லைன்னு பாக்கலாம். சரி, ஒரு வாரத்துக்கு பார்த்தா அப்படியே வச்சுக்கிடலாம். என்னடி இதெல்லாம்? போலீஸோட வாரா? எம்மா, கடைசியா அவளை நல்லா பாத்துக்கிடுமா? இனி பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்க்கணும்னு நினைச்சாலும் என்ன செயலதான் வந்து பார்க்கணுமா? சாரு இவ்வளவு நேரம் பசிக்குன்னு கேட்டுட்டு கிடந்தேன். இனி ஒரு பிரச்சனை இல்லம்மா, 3 நேரம் கிடைக்கும். ஆனா என்னது களி உருண்டை கிடைக்குமா? களி உருண்டை கிடைக்கும். என்னடி மக்கா இப்படி எல்லாம் பேசுத? இடி அபசகனமா பேசாதடி. பின்ன எப்படிமா பேச? என்ன பேசணும் நீ சொல்லித்தா, நான் வேணா பேசுதே. என் வாழ்க்கையே இதோட முடிஞ்சுமா. சாப்டர் முடிஞ்சு. எடி போன வீட்டுல சும்மா இருக்கலாம கையும் காலையும் வச்சுக்கிட்டு பாமியத்தை அவளை குடிக்க வச்சிருக்கிய. அவ சும்மா ஆட்டக்காரி. அவ சும்மா விடலடி நம்மள. உடனே போலீஸ்க்கு போயிட்டா பாரு. அவ பெரிய கில்லாடிட்டி. நம்மளாவது சின்ன விஷயத்துக்கு அஞ்சுவோம், ஆனா அஞ்சே மாட்டாடி. அந்த ஆட்டக்காரி பாத்தியாடி கையோட போலீஸ்காரரை கூட்டு வந்துட்டா. அட பாவி, கடைசியில நம்ம குடும்பமே அசிக்கப்பட்டு போய் நிக்கும் போல இருக்கே. இந்த ஆட்டக்காரி போலீஸுக்கு போவான்னு எவன் கண்டாமா? திமிரு பிடிச்சவா, கொழுப்படுத்தவாமா. இதுக்கெல்லாம் போய் யாராவது போலீஸுக்கு போவல? ஆனாலும் தைரியமா போலீஸுக்கு கூட்டு வந்திருக்கா பாரா. அவ போவாட்டி, அவ போவா. எடி அவ வீட்டுல அவ புருஷனையே அடிச்சு போட்டுதான் இங்க வந்து கிடக்கான்னு ஊரெல்லாம் பேச்சா கிடக்கு. அப்படியாப்பட்டவா அவ எதுக்கு அஞ்சப்பட்டாவா? அப்படியாப்பட்ட ஆளுட்டியாவா? நான் மட்டும் சாதாரண ஆளு கிடையாதுல்ல, எதுக்கும் பயப்பட மாட்டேன். இதுக்கு பையன் நான் பயப்பட போறேன். வரட்டும், என்ன அதுன்னு 2ல 1 பாத்துருவான். அப்படியே அந்த போலீஸ்கார் வந்து இந்த பொம்பளைய கோமிய குடிக்க வச்சேமா அப்படின்னு கேட்டாருன்னா, ஆமா சார் குடிக்க வச்சேன். என் கடையில இருக்க பொருள் எல்லாம் ஒரு துட்டு கூட தராம அவளத்தையும் ஆட்டையை போட்டு போனா நான் அப்படி செஞ்சேன். முதல்ல துட்டு எடுத்து வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் உள்ள கதையை பாத்துக்கிடுவோம் அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன். அப்படியே விஷயம் என் கையை மீறி போய் ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா எனக்கு பதிலா நீ ஜெயிலுக்கு போ. எனக்காக அப்ப ஜெயிலுக்கு போக மாட்டே நீ? என்னட்டு சொல்லுவ? எனக்காக ஐஸ்கிரீம் திங்கப்போ, ஆப்பிள் ஜூஸ் குடிக்கப்போ அப்படிங்க மாதிரி எனக்காண்டி ஜெயிலுக்கு போ அப்படிங்க. அங்க 3 நேரம் களிய போடுவோம்.
போலீஸ்காரி குனிய வச்சு கும்மாங்குத்து குத்துவாட்டி. எங்க போறேன்னு எங்க வேணாலும் போக முடியும். ஆனா உனக்காக நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். போலீஸ்கார வரதுக்குள்ள பொறாசுல எட்டி சாடி எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிடுவேன். ஏ பாவி மக்கா, 8 குட்டிகர் நடிச்சு செவரட்டி சாடிட்டாள. சின்ன வயசுல சொத்த வேலையா ரவுடியால தெரிஞ்சிருக்கா. அதான் அப்ப எடுத்த பிராக்டிஸ் இப்போ உதவி இருக்கு. எம்மாடியோ, வீட்டுல யாருமா? அடிவேலு கதையெல்லாம் இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். என்னதான் எவ்வளவு பெரிய தைரியமான ஆளா இருந்தாலும் அந்த காக்கி சட்டையை பார்த்த உடனே ஒரு சின்ன உதறல் உள்ளுக்குள்ள எடுக்குமே. இதுல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. அதே உதறல் தான். உதறல் எடுத்தாலும் உள்ளுக்குள்ள வச்சு சின்ன பூட்டை போட்டு தொங்க விட்டுட்டு வெளியே கெத்த நில்லு. உள்ள வாங்க சார், யார் வேணும் உங்களுக்கு? நீலாம்பரிங்கிறது யாருமா? அந்த சார், என் பேர் தான் நீலாம்பரி. அதுக்கு என்ன? சுப்ரஜ்மிக்கா. உள்ள வாங்க, எங்க வாசல் விட்டு நிக்க. உள்ள வா. ஏதோ யாழ் தெரியாத மாதிரி வந்து நிக்க. ஏ அரவக்கடை, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். டி நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். நடிப்பா போடுற நடிப்பு, வாமியத்தை குடிக்க வச்சுட்டு நடிப்ப போடுதிய நடிப்ப வச்சுக்கிட்டேன். டி கூடிய சீக்கிரம் வச்சுக்கிட்டேன் உனக்கு அக்கௌண்ட. என்ன பிரச்சனையில சிக்கிக்கிட்டியா? ஒன்னும் பயப்படாதக்கா. போலீஸ்ல ஒரு சுச்சுவி மேட்ரு. எனக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பிஏ தெரியும், என் அமைச்சரை கூட தெரியும்க்கா. ஒன்னும் கவலைப்படாத, நானாச்சு. எல்லாரையும் என் மொவளுக்கு தெரியும். அதான் டெய்லி டிவியில பாக்கல. ஆனா எல்லாருக்கும் என் மொவளை தான் தெரியாது. நீலாம்பரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வேற ஒரு ஆளுக்கு தான் பிரச்சனை. பாவி மக்கா நம்மளதான் சொல்லுதாளா? நீலாம்பரிங்கிறது சார் என் ஃப்ரெண்டு. சார் என் மேல எந்த பிரச்சனையும் கிடையாது சார். பின்னால நிக்கா பாத்தீங்களா சுப்பு குப்புன்னு, அவதான் சார் எல்லாத்துக்கும் பிரச்சனையும் காரணம். அது வந்து கோமியோ. என்னமா குவாமியம் கிமியன்னு சொல்லுத? சார் அவளும் வேண்டத்தவளை பண்ணா, நானும் வேண்டத்தவளை பண்ணிட்டேன். சரிக்கு சமமா முடிச்சு போச்சு. இதுக்கு இடையில உங்களை எதுக்கு சார் கூட்டிட்டு வந்திருக்கா? என்னத்த பேசிட்டு இருக்கான்னு தெரியல. அவர்கிட்ட தனியாட்டு. ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன கோமிய பிரச்சனை. இதுக்கு போய் அமைச்சர்கிட்ட போன் போட வச்சிடாதீ என்ன. என்னம்மா குவாமிய பிரச்சனை? அமைச்சருங்கிய? ஆமா சார், இப்ப இருக்க அமைச்சர்ல இருந்து இனி வரப்போகிற எலெக்ஷன்ல வரக்கூடிய அமைச்சர் வரைக்கும் எல்லாரும் எனக்கு தெரியும். சமூகம் பெரிய லெவல் தான் போல இருக்க. இப்ப இருக்க அமைச்சர் தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல. இனி 2026 எலெக்ஷன்ல வரக்கூடிய அமைச்சரை கூட தெரியுமாம? அந்த அளவுக்கு பெரிய லெவலா? இப்ப நம்ம கண்டிப்பாட்டு கொஞ்சம் காக்கா பிடிச்சுதான் ஆகணும். இந்த அக்காவை ப்ரமோஷனுக்காண்டி இந்த அக்காவை கொஞ்சம் காக்கா பிடிச்சோம்னா எப்படியோ பெரிய லெவல்ல போயிருவோம் போல இருக்க. இல்ல வேலை ஒர்க் அவுட் ஆச்சு. அமைச்சர் தெரியும் சொன்னேன், ஒரு ஃப்ரூடா விட்டேன், அவ்வளவுதான். மனுஷன் சாஞ்சிட்டாரு போல இருக்க. ஈல சிரிச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் அரசியல்னால எல்லாரும் அதறிட்டு நான் நீர் போட்டி போட்டு இருக்காங்க. அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும். சும்மையா என்ன சார் யோசிக்கீங்க? மேடம், சாரி மேடம், நான் எதுக்கு வந்தேன்னு உங்ககிட்ட சொல்லலையே. என்ன இவரு மேடம் கீடம்காரு? மேடம், உங்ககிட்ட நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்லையே. எதுக்கு வந்தீங்க? மேடம், இந்த தெருல சீனிவாசன் ஒரு ஆளு பாஸ்போர்ட்டுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப நாங்க விசாரிக்க வரணும் பத்தில, அதுக்குதான் விசாரிக்க வந்தேன். வந்த இடத்துலதான் அந்த மேடத்தை பார்த்து கேட்டேன். அவங்கதான் சொன்னாங்க எனக்கு தெரியாது, சீனிவாசன் யாருன்னு தெரியல, இன்னொரு மேடத்துக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு உங்களை கை காட்டினாங்க. உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. சார் என்கிட்ட கேட்டாரு சீனிவாசன் யாருன்னு. எனக்கு ஆள் யாருன்னே பிடிபட மாட்டேங்குது. யார்ல நம்ம தெருல யாரும் இல்லையில. என்னக்கா, நம்ம தெருல தூக்காளி தூக்காளின்னு ஒரு அண்ணே, நம்ம 2-3 வீடு தள்ளி ஒரு அண்ணே இருக்காருல. ஆமா, அவர் பேர் தூக்குவாளி. என்னக்கா, அவருக்கு பேர் தான் சீனிவாசன், அவருக்கு வட்ட பேர் தான் தூக்குவாளி. அட அது அப்படியா? அவன் வட்ட பேர் தூக்குவாளி. அதான் நெச பேரே மறந்து போச்சு எல்லாத்துக்கும். அந்த அண்ணன் எங்க வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க பாத்தீங்களா, அந்த வீடு தான் அந்த அண்ணன் வீடு. ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே சார், எந்த டீடைலா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். பாத்தீங்களா மேடம், A to Z உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. மேடம் 1 மினிட், உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசலாமா? வாயில கொசு பேராம வாயை மூடிக்க. என் பேரு குப்புசாமி. என் ப்ரமோஷனை பத்தி கொஞ்சம் அமைச்சர்கிட்ட. கவலையே படாதீங்க சார், அடுத்த தடவை என்ன பார்க்கும்போது நீங்க பெரிய லெவல்ல இருப்பீங்க. குப்புசாமி தானே சார் உங்க பேரு? மேடம், குப்புசாமியே தான். குப்புசாமி, குப்புசாமி. சுப்புலட்சுமி மேடம், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மொத்த வச்சு உப்புலட்சுமி குப்புலட்சுமி மண்ட குழம்பி நிக்கா. சரிங்க மேடம், எல்லாருக்கும் போயிட்டாரே. கவலைப்படாம போங்க சார், உங்க ப்ரமோஷனுக்கு நானாச்சு அமைச்சர்கிட்ட பிறகு பேசுறேன். ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பாவி மனசே, அவர் போக்குல போறாரு. நீலாம்பரி போயிட்டு வரேன். ஏக்கா நில்லுக்கா, காபி குடிச்சிட்டு போலாம். சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்க மேடம். என்ன சார் இது நியாயம்? உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்ல. சீனிவாசன் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தோம்ல சார். ஆமாமா, அதான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டோம்லமா. அதே மாதிரி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டல சார். நீலாம்பரிய மிரட்டணும்னு சொன்னோம்ல சார். மிரட்டவா என்னையா? அடியே சுப்புலட்சுமி குப்புலட்சுமி, இந்த நீலாம்பரிய மிரட்டதுக்குன்னு ஒரு ஆளு பேர்ந்து தாண்டியே வரணும். வா, அவங்க ஆளுதான் அப்ராணி மாதிரி சாதாரணமா இருக்காங்க. ஆனா சமூகம் பெரிய லெவலாக்கும். உங்களுக்கு தான் தெரியல அவங்கள பத்தி என்ன யாதுன்னு. அவங்களுக்கு இப்ப இருக்க அமைச்சர்களை மட்டும் தெரியாதா, இனி அடுத்த எலெக்ஷன் வரது போது பத்தில அந்த எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைச்சர் வரைக்கும் இன்னாரு இந்தந்த தோரங்கிறது வரைக்கும் தெரியுமா அவங்களுக்கு. நல்லா இருப்பிய, என் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறாதிய. அவங்க கிட்டதான் எனக்கு ப்ரமோஷனுக்கு சொல்லியிருக்கேன். ப்ரமோஷனுக்கா?
ஆமா, அமைச்சர்கிட்ட சொல்லி என் ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணுதேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மேடத்தை போய் என்ன மிரட்ட சொல்லிட்டியலாமா? யாரும் தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கிடுமா? அந்த மாதிரி நானே என் தலையில மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு நான் தயாரா இல்லம்மா. இல்ல வேலை அவசரப்பட்டு முந்திரி கொட்ட மாதிரி அவங்கள மிரட்டாம போனேனே. சரி போயிட்டு வரமா. உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகும்னா அந்த மேடத்தை காக்கா பிடிங்க. ஏ சுப்புலட்சுமி குப்புலட்சுமி டண்டனக்க டனக்கனக்கா நல்லா வாங்கினியா? ஏதோ சத்தம் கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆளு ஒன்னையும் காணல. கடைசியில இப்படி ஆயிட்ட. நமக்கே வாப்பெல்லாம் முடிஞ்சிட்டு கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இருந்தேன். வீட்டுல இருந்தேன். அதே நினைச்சு மண்டைக்கு கிறுக்கு பிடிச்சிரும். சரி கல்யாண வீட்லயாவது போய் புண்பட்ட நெஞ்ச கொஞ்சம் பால் பாயசத்தை குடிச்சு மனசு ஆத்திக்கிட்டு வருவோம். இந்த நாத்து உங்க குதூகலமான குடும்பம் வரவே காணல. அதான் உன் நாத்து உன் மாமியார சொல்லுதேன். சுந்தரி பெரியமட்ட கேட்டேன். அவ சொன்னா மக்கா வான்னா கூட்டி அம்மே மூளை அங்க இருந்து உருட்டிட்டு வரல்வா. சரி வந்தா வரட்ட போட்டு நான் என் போக்குல வந்துட்டேன் அப்படினாங்க. இப்ப பிடிச்சவா எங்க கிடந்து சண்டை இழுத்துட்டு இருக்கல தெரியல. பேசாம அழகா கல்யாணத்துக்கு வரலாம்ல. வரலான்னு பாப்போம். ஏ ராதிகா அண்ணா பாரு உன் மாமியார நாட்டும். எண்ணி வாங்க. அழகு சுந்தரனே வரலையா? அங்க ரெண்டு பேரும் முதகுட்டி வந்துட்டோம். அவரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா அங்க போயிட்டு இப்ப 5 நிமிஷம் கழிச்சு வரேன்னாரு. இப்ப வருவாரு. நம்பரி நீனும் உங்க அம்மையும் வந்தது ரொம்ப சந்தோஷமா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காலையிலே கிளம்பணும்னா காத்துட்டு இருந்தேன். இந்த கார் தான் வரவே இல்ல. இந்த வரேன் அண்ணா வரேன் சொல்லி ஏமாத்தி விட்டான். இல்லன்னா காலையில 5 மணிக்கே வந்து இறங்கி இருப்பேன். என் மவளுக்கு எங்க போனாலும் அண்ட புழுகு ஆகாச புழுகு. ஓட்டுல எடுத்து விடுதா. விட்டுட்டு உருட்டு எவ்வளவு நாள் உருட்டு. முத்துமணி சித்தி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிமா. உங்களுக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன கொடுத்து வச்ச ஆளுதான். இருந்து சாப்பிட்டுட்டு போங்கம்மா. கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போவோம். எம்மா வா போவோம். இளம்பரி ஒரு நிமிஷம். வேனக்காரி என்னவோ பெரிய பீத்துனா நான் கல்யாணத்துக்கு போக மாட்டேன் வைக்க மாட்டேன்னு ஆளுக்கு முன்னாடி அடிச்சு ஃப்ரெண்ட் வந்து நிக்க. என்ன சுப்புலட்சுமி அக்கா பஸ்லயே வந்த? ஏசி கார்ல முன்ன வந்தேல. நானும் பின்னால ஒரு ஏசி கார்ல தான் வந்தேன். எவ்வளவு நக்கலா பேசா. நாங்க ஆட்டோல வந்தாங்கதே. நீ வாரேன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கார்ல வந்திருக்கலாமே. சரி இப்ப என்ன போகும்போது ஒரு காரை பிடி. அல்ல நானும் சேர்ந்து வரேன். நாங்க மொத பந்தியில சாப்பிட்டு விட்டு எங்க அம்மை கண்ணு அசர்ல ஒண்ணு காணிக்கணும். கண்ணு 2 தெரிய மாட்டேங்க சரியாட்டு. 1 2ங்க 2 3ங்க. பாவி மக்கா எனக்கு கண்ணு சரியா தெரியலங்க. கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியுதே. என்ன பொய். அசர்ல ஒண்ணு கண்ணை காணிச்சு இவர டெஸ்ட் தான் எடுக்க சொன்னாருனா அதையும் எடுத்துட்டு அடுத்தால சுகர் இருக்கா பிரஷர் இருக்கா அதுக்கு ஒரு டெஸ்ட். அதுக்கப்புறம் கிட்னி இருக்கா இல்லையா இல்ல சட்னி ஆயிட்டா அந்த மாதிரி நிறைய விதவிதமான டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ராத்திரி போலதாங்க ஊருக்கு வந்து சேருவோம் கார்ல. பாவி மக்கா வாயில வரதெல்லாம் பொய்யால இருக்கு. என்னக்கா அனக்கத்தே காணல. ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணதா இருந்தா எங்க கூட கார்ல வா. கொண்டு வீட்டு முன்ன கொண்டு இறக்கி விடுதேன். சரி பரவாயில்ல நீலாமரி உங்க அம்மையை கூட காணிச்சிட்டு வா. நான் இந்த அன்னைக்கு அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிருந்தேன். சரிக்கா ரொம்ப சந்தோஷம். ஐயோ பாய பழந்துட்டா போல இருக்க. அது தப்பா நினைச்சுக்கிட்டாதியே. எங்க போனாலும் சரிதான் எங்க அம்மைக்கு மொத பந்தில சாப்பிட்டாகணும். இல்லன்னா ஒரு மாதிரி பசிக்குன்னு சொல்லிட்டு தலை கிருன்னு வருதுன்னு வாய பழந்துருவா. அதான் மொத ஸ்டேஜ் வாய பழக்குது. 2வது ஸ்டேஜ் மயக்க போடுது. அதான் அதுக்கு முன்னாடி சோற கொடுத்துடணும். சரி போயிட்டு வரேன் சித்தப்பு. சரி பக்கா அம்மையை கூட்டு போய் சீக்கிரம் சாப்பிடவி. ஏமாவா 3 பாயசமா வரமாட்டா போகுமா. வயிறு பசிக்கணும் நீங்க போய் முதல்ல சாப்பிடுவாங்க. நாங்க எல்லாரையும் வாங்கன்னு வரவேற்றுட்டு நிக்கோம். அதுக்கப்புறம் நாங்க 2வது வந்து சாப்பிடுதோம். சரி மர்மலா அப்ப நீங்க எல்லாரும் நின்னுங்க. நாங்க முத குட்டி போய் சாப்பிட்டு வரோம். அதுக்கப்புறம் நாங்க இங்க வந்து நிக்க. அப்புறம் நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. ஆமா செல்ல தாயி எனக்கு அங்க இருந்து வாசம் வர பொறுக்க முடியல. பால் பாயசம் சிறுவித்த பருப்பு பாயசம் அடை பாயசம் பருப்பு பாலி கீழின்னு எல்லாம் ஒண்ணு போல வாசம் கும்முன்னு வருதா. எப்பா நாக்கு வேற நமங்கு. எப்பண்டா கல்யாணம் விட்டு சாப்பாடு சாப்பிடுவோன்னு எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சாச்சு. வாங்க போய் எல்லாரும் ஒண்ணா சாப்பிடுவோம். சித்தப்பா சித்தி உங்களுக்கு பசிக்கலையா? பசிக்கல மக்கா. என்ன இப்படி பசிக்கலன்னு சொல்லுதியே? எங்க வீட்டுக்காரட்ட சொல்லி முதல்ல ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு சொல்லுதே. 2 பேர் குடிங்க. ஐஸ்ல வச்சு ஜூஸ் கொண்டாரண்ட மக்கா. சாதா ஜூஸ் கொண்டாந்தா போதும். ஏன்னா சில்லுன்னு வச்ச ஜூஸ் முத்துமணிக்கு பிடிக்காது.